So question number 1. How many configurations are possible for glucose molecule? So option 8, 12, 16, 18. நமக்கு how many configurations கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு குளுக்கோஸ் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் குளுக்கோஸ் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு how many configuration அப்படின்னாலும் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படின்னாலும் சேம் தான் சரிங்களா. ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிசம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா 2n. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2n. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கைரல் சென்டர். ஸோ நமக்கு குளுக்கோஸில் எவ்வளோ கைரல் சென்டருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ நமக்கு 1, 2, 3, 4 நமக்கு நம்பர் ஆஃப் கைரல் சென்டர் வந்து 4 இருக்கு சரிங்களா. ஸோ நமக்கு 2 ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம 4 போடணும். ஸோ நமக்கு ஆன்சர் ஸோ 2 × 2 × 2 × 2 ஸோ நமக்கு 16. ஸோ கரெக்ட் ஆன்சர் 16. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். when the 2 electrons on the carbon atoms are paired it is called சரிங்களா. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து சிங்கிளட் கார்பின், டப்ளட் கார்பின், ட்ரிப்ளட் கார்பின், கார்பன் அயான். நமக்கு நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ எலக்ட்ரான் வந்து பேர்டுன்னு தான் கேட்டாங்க சரிங்களா. அப்படி பேர் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளட் கார்பின். ஸோ நமக்கு அன்பேர்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து ட்ரிப்ளட் கார்பின். ஸோ நமக்கு அன்பேர்டாக இருந்ததுன்னா ட்ரிப்ளட் கார்பின். ஸோ நமக்கு கொடுத்துருந்த கொஸ்டினில் அவங்க பேர்டுன்னு தான் கேட்டாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளட் கார்பின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. propene react with HBr in the presence of peroxide to gives கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு ப்ரொப்பீன் ஃபார்முலா தெரியணும். இதுதான் ப்ரொப்பீன். ஸோ ரியாக்ட் வித் HBr in the presence of peroxide. ஸோ நமக்கு பெராக்சைடு அப்படின்னாலே நமக்கு வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ நமக்கு ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் நமக்கு. ஸோ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த அல்கின் இருக்க கார்பனில் நமக்கு எதில் அதிகமான ஹைட்ரஜன் பர்சன்ட் ஆயிருக்கோ அந்த சைடு நமக்கு புரோமினும், ஹைட்ரஜன் லெஸ். ஸோ இந்த அல்கின் இருக்க கார்பனில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் வந்து லெஸ்ஸாக இருக்கோ ஸோ அந்த சைடு புரோமின் போகும். ஸோ இதுதான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ நமக்கு நிறைய ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது இந்த அல்கின் இருக்கிற கார்பனில் எந்த கார்பனில் அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ ஸோ அந்த சைடு நமக்கு நெகட்டிவ் அயானும் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்க பக்கம் ஸோ நமக்கு ஹைட்ரஜன் போகும். ஸோ அதுதான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ அப்போ நமக்கு இந்த பக்கம் புரோமின், இந்த சைடு ஹைட்ரஜன். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஐயூபிஎஸ்சி வைக்கணும் 1, 2, 3 3 கார்பன் இருக்கு. ஸோ என் ப்ரோப்பைல் புரோமைடு சரிங்களா. இதை வந்து என்ன சொல்லுவோம் ப்ரோப்பைல் புரோமைடு. ஸோ ப்ரோப்பைல் புரோமைடு இதுதான் ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4. பிக் அவுட் ஏ குட் சால்வன்ட் இன் தி ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு ஒரு ஃபிரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான சால்வன்ட் எதுனா ஸோ நமக்கு வாட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வாட்டர் கொடுத்துருக்காங்க. எத்தில் ஆல்கஹால், நைட்ரோபென்சின், பென்சின். ஸோ நமக்கு வாட்ரு சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா வாட்டரில் நமக்கு லோன் பேர் இருக்கு சரிங்களா. ஸோ லோன் பேர் வந்து இந்த லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி எத்தில் ஆல்கஹால்லையுமே ஸோ CH3, CH2,
ஓஹெச். ஸோ நமக்கு இங்கேயும் லோன் பேர் இருக்கு. ஸோ இதுவும் அந்த லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அது மாதிரி பென்சின் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா. ஸோ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற அசிலியம் அயானில் ஸோ இந்த பென்சின் ரியாக்ட் ஆயிரும். ஸோ நமக்கு அதனால இந்த சால்வை நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். ஸோ நமக்கு நைட்ரோபென்சின் தான். ஸோ ஃபிரிடல் கிராஃப்ட் அசைலேஷனில் நைட்ரோபென்சின் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்து டீஆக்டிவேட். ஸோ நைட்ரோபென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் ஆர் அசைலேஷன் ரெண்டுமே நடக்காது. ஸோ அதனால நமக்கு குட் சால்வெண்ட் அப்படிங்கிறது நைட்ரோபென்சின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. predict the product of the following reaction. ஸோ நமக்கு ஒரு அல்கின் கொடுத்துருக்காங்க, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. ஸோ நமக்கு டயால் ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ரோல் என்ன அப்படின்னா, ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருந்ததுன்னா இதில் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது ஸோ நமக்கு ஒரு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டயால் ஒரு சிஸ் டயால். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் சரிங்களா. அல்லது இதுவும் சிஸ் டயால் தான் சரிங்களா. ஸோ ரெண்டு விதமான. ஸோ பாருங்க ஆப்ஷன் நம்பர் ஏ பாருங்க. இங்கே ஸ்டார்டிங் மட்டும் நமக்கு 5 கார்பன் தான் இருக்கு சரிங்களா. ஸோ சைக்ளோ பென்டாடைன் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர் ரிங்கில் இருக்கு சார். ஸோ இது இன்கரெக்ட். இதுவும் 6 மெம்பர் ரிங், இதுவும் இன்கரெக்ட். இங்கே பாருங்க இதில் ரெண்டு OHமே உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, டிரான்ஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின் ப்ராடக்ட் தான் கிடைக்கணும் சரிங்களா. நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய சேம் சைடு இருக்கணும், ரெண்டு OHமே சேம் சைடு இருக்கணும். ஸோ இதுவும் இன்கரெக்ட். டி ஆப்ஷனில் தான் ரெண்டு OHமே நமக்கு சேம் சைடு இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கரெக்ட் மெக்கானிசம் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ நமக்கு ஒரு பென்சைல் கேலைடு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வாட்டர் சால்வெண்ட். இந்த இடத்துல இதுதான் நியூக்ளியோஃபைல். ஸோ நமக்கு இந்த குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல ஹைட்ராக்சி குரூப் வந்திருக்கு. ஸோ இது என்ன ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் பென்சைல் கேலைடு வந்து பார்த்தீங்கன்னா SN1 அண்ட் SN2 ரெண்டுக்குமே ஃபேவர் தான். ஸோ ஒரு பென்சைல் கேலைடு. ஸோ இதில் SN1 SN2 ஸோ எது ஃபேவர் அப்படிங்கிறது அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் கண்டிஷன். இன்கேஸ் நமக்கு வீக் நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து SN1 ரியாக்ஷன். ஸோ நமக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து SN2 ரியாக்ஷன் சரிங்களா. ஸோ நமக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து SN2 ரியாக்ஷன், இது வந்து SN1. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்குது ஒரு வீக் நியூக்ளியோஃபைல். ஸோ அப்போ நமக்கு SN1 ரியாக்ஷன் தான் போகும். ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் SN1.